சென்னை எண்ணூர் உர தொழிற்சாலை வாயு கசிவு விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்பப் பெற வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். ஆலைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு ஆதரவு தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிறுவனங்களின் கவனக்குறைவு மற்றும் மெத்தனம் காரணமாக இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக தெரிவித்தார். இவர்கள் மீது போடப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் அரசு திரும்ப பெற வேண்டும். காவல்துறையினரால் போடப்பட்டிருக்கிறது அமைதியான முறையில் நடக்கிற போராட்டம். அவங்களுடைய உயிர் பிரச்சனை, இது உயிருக்காக போராடுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. தங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, ஆகவே இந்த நிறுவனம் மூடப்பட வேண்டும் என்று போராடுகிற பொழுது காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு போடுவது சரியல்ல. அந்த வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். சென்னை எண்ணூர் அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் உர தொழிற்சாலை அளவுக்கு அதிகமாக இருப்பு வைத்ததே கசிவுக்கு காரணம் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. எண்ணூர் அருகே பெரியகுப்பம் பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் இருந்து கடந்த மாதம் 26ஆம் தேதி நள்ளிரவில் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆலையை தற்காலிகமாக மூட தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வு தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அமோனியம் குளிரூட்டும் கருவி செயலிழந்ததாகவும் அனுமதியை மீறி 5% அளவுக்கு அதிகமாக அமோனியா இருப்பு வைத்திருந்ததே வாயு கசிவிற்கு காரணம் என்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம், அமோனியம் கசிவுக்கு யார் காரணமாக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தது. கடல்சார் வாரியம், மீன்வளத்துறை, தொழில் பாதுகாப்புத்துறை இணைந்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டு வழக்கை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.